Hello friends, welcome to my channel Hema's Recipe. ஒரு குட்டி நியூ vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து தமிழ் படித்தேன். இப்போ வந்து எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தது எல்லா வேலையும் படிச்சுட்டு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற டைமில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதனால் வந்து அதை கூட போயிட்டேன். ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு குடிச்சோம்னா வந்து உடம்பு வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். தேவையான அளவுக்கு புதினா, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி, அப்புறம் ஜீனி, தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஐஸ் க்யூப் சேர்க்கல, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சுட்டு அப்புறமா குடிச்சிட்டேன். எப்பவுமே வந்து படிக்கும்போது நம்மளுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் வாட்டர்லாம் வந்து நிறைய நீங்கள் குடிச்சிக்கணும். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் படிக்கணும். பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் நைட்டாக நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்லாம் எந்த லெசன்ஸ் படிக்கணும் இது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.